ஸோ இப்போது அங்கே சைடில் ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தியிருக்கோம். சூப்பராக இருக்குது அந்த இடத்துல. அப்படியே அழகாக ஃபாக்லாம் வந்து அப்படியே அழகாக வந்து ட்ரீஸ் மேலே பட்டுட்டு போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 டிகிரி செல்சியஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு டேடி வாட்ஸ் நெக்ஸ்ட். நாங்கள் இப்போ ஊட்டிலேருந்து கூடலூர் வழியாக முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப் தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூட இந்த சூப்பர்பான ரோட் ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து 6:50 ஆயிடுச்சு. பட் நாங்கள் மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிட்டோம் இந்த மாதிரி தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்புக்கு போகிறதுக்காகவே. அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ குளிராக இருந்தது. பரவாயில்ல, பட் குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் காமிக்கணுங்கிறதுக்காக 2 பேர் தூங்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்க 2 பேரும் எப்படி தூக்கிட்டு வந்து காரில் வச்சு ரெடி பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். இப்போயுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் வர வழி ஃபுல்லாக லேக் மேலலாம் மிஸ்ட் கவர் ஆயிருந்துச்சு. அது லேக் மேல சூப்பரா இருந்துச்சு. அதாச்சும் மற்ற இடத்துல மிஸ்ட் இல்ல, கரெக்டா அந்த லேக் மேல மட்டும் அப்படியே ஒரு ஆமா அங்கங்க நாங்க அந்த மிஸ்ட் அண்ட் ஃபாக் வந்து நாங்க பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். 8 o'clock ஒரு 8:30 உள்ள வந்து தெப்பக்காடுல இருக்கணும். ஆக்சுவலா 8 to 9 தான் டைமிங்கு எலிஃபென்ட்டோட ஃபீடிங் டைமு. ஸோ அது ரொம்ப நேரம் எங்கேயும் நிறுத்தி கூட பார்க்க முடியல, டைமிங்காக அங்கே போகணுக்காக. நடுவில் நாங்கள் ஃபாரஸ்ட்டை தாண்டி வரும்போது ஒரு 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே டெம்பரேச்சர் போச்சு. அண்ட் இப்போ வந்து 7 டிகிரி செல்சியஸ். அதனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அண்ட் கவிலனும் தேஷும் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஆகுறானுங்க எந்திரிச்சு. வண்டி எங்கேயுமே நிறுத்த முடியலை, அதான் எனக்கு ஒரு கொஞ்சம் கவலை. ஏன்னா இதை விட ஏர்லியாகவும் கிளம்ப முடியாது. சன்ரைஸ் பாருங்க. சன்ரைஸ் சூப்பராக இருக்கு. வாவ் செம்மையா இருக்குடா. அங்க பாரு, செம்ம சான்ஸே கிடையாது. அந்த மவுண்டைன் அந்த ஏதாச்சும் கரெக்டாக அந்த மலை இருக்குல்ல, அதுலேருந்து கரெக்டாக அப்படியே ஜஸ்ட் பாப்பப் ஆகி வரும்போது தான் கரெக்டாக நாங்கள் காரில் க்ராஸ் பண்ண வி ஹேவ் ஜஸ்ட் ஸ்டாப். இப்படியே நிறுத்திட்டு போனால் தெப்பக்காரு எலிஃபென்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவோம். நான் சொன்னேன்ல காலைல சீக்கிரம் கிளம்பினா நல்லா இருக்கும்னு. அது ரீசன் இதுதான். இது ப்ளஸ் அனிமல்ஸ் சம்டைம்ஸ் சைட்டிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அனிமல்ஸ் எதுவும் சைட் பண்ணல. டிராகன் வராது. டிராகன் இஸ் நாட் அன் அனிமல், இட்ஸ் அ மித்திக்கல் கிரியேச்சர். அதே மாதிரி காலையில் போனால் ஓரளவுக்கு கூட்டம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆமாம், மெயினாக அது ஒன்று கூட்டம் இருக்காது. அதே மாதிரி 1 hour ஆக்சுவலாக எங்களால் இதுக்கு மேலே வேகமாக போக முடியல. ரன்னிங் லோ ஆன் பேட்ரி அஸ் வெல். இப்போ காரில் வந்து 63% தான் பேட்ரி இருக்குது. ஊட்டிலேருந்து கிளம்பும்போது 72% தான் பேட்ரி பவர் இருந்துச்சு. ஸோ இப்போ தெப்பக்காடு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, இப்போ ரிட்டர்ன் ஊட்டி வரோம்னா பேட்ரி பவர் தேவை. அப்புறம் கல்லட்டி ரூட்டில் வரும்போது பேட்டரியில் பவர் இல்லாட்டி மாட்டிக்குவோம். ஸோ நான் வந்து கூடலூரில் ஒரே ஒரு சார்ஜர் இருக்குது, இ-டிரைவோட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதை நம்பி தான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே இ-டிரைவில் ஒரு 15 minutes 20 minutes சார்ஜ் போட்டுட்டு தான் தெப்பக்காடு கண்டினியூ பண்ணணும். I'm not sure whether we can reach on time. இப்போ டைம் வந்து 7:25. நாங்கள் கூடலூர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து கிளம்பும்போது சம்திங் 72% பேட்ரி ரிமைனிங் இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக கூடலூர் ஆன் த வே டு கூடலூர் பார்த்தீங்கன்னா 63% வரைக்கும் போச்சு, பேட்ரி டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நல்லா ஸ்லோப்ஸ் இருந்தனால டவுன்ஹில் நல்லா ரீஜன் யூஸ் பண்ணி இப்போ 70% வரைக்கும் வந்துடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ நாங்கள் எலிஃபென்ட் கேம்புக்கு வந்து 8 o'clock போகணும். 8:30 ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு சில இடத்துல 8 o'clock போட்டிருக்காங்க, இன்னொரு சில இடத்துல 8:30 போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறதோ நல்லது. ஏன்னா அங்கே போய் வேறு டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் அந்த எலிஃபென்ட்ஸ் பார்க்குற இடத்துக்கு வாக் பண்ணணும். எலிஃபென்ட் ஃபீடிங் மெயினாக வந்து எஸ்பெஷலி நாங்கள் அங்கே போகிறதுக்கு ரீசன் என்னென்னா எலிஃபென்ட் ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வந்து எலிஃபென்ட்ஸ் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பசங்களை கூப்பிட்டு போகும்போது அவங்க அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிருதேஷ் வந்து எலிஃபென்ட்டு இப்போ இது மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்தது கிடையாது. அவன் எதை பார்த்தாலும் லல்லல்னு தான் சொல்லுவான். இப்போ எலிஃபெண்ட்டை பார்த்தும் லல்லல் தான் சொல்ல போகிறான். ஆக்சுவலாக மாற்றணும். நான் இப்போ நான் கரெக்டான நேம் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும்
சூடோனைம்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. என்ன கரெக்டான நேமோ அந்த நேம் வச்சு தான் எந்த ஒரு அனிமலையோ திங்ஸையோ சொல்லணும். அப்போ தான் அவங்க ஈஸியாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போ நாங்கள் முதுமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே ஏதாச்சும் செக் போஸ்ட் இருக்கா? புலி இருக்குது, எதுவும் செக் போஸ்ட் இல்லை. வெளிலே நல்ல இந்த ஃபாரஸ்ட் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பவிலியன் வெர்ஷன் மிருதேஷ்காந்த் வெளில இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் சைட்டில் இருக்கும். ஸோ கீன் ஐஸோட நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஸ்பாட் அனிமல்ஸ். மேபி கீன் ஐஸ்னா நல்லா அப்படி உத்து கவனிச்சுட்டு வரணும். சரியா? உத்து கவனிச்சுட்டு வரும்போது ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்தால் உங்களால் பார்க்க முடியும். சரியா? கீன் ஐஸ். மிருதேஷ் ரெடி? கீப் யூர் கீன் ஐஸ் ரெடி. எந்திரிச்சா? வெரி குட்டா, சூப்பர்ரா. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ண முடியும். டியர், பைசன்ஸ், அதுதான் மெயினாக. எலிஃபென்ட்ஸ், அப்புறம் இஃப் யூ ஆர் லக்கி மேபி யூ கேன் ஸ்பாட் டைகர் ஆர் அதர் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் ஆல்சோ. இப்போ நாங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால நடுவில் வண்டி எங்கேயுமே நிறுத்தக்கூடாது. அப்படியே ஸ்லோ பண்ணி அனிமல்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க, அதாச்சும் எலிஃபென்ட் கிராசிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க. பார்த்துட்டு வாங்க, ரெண்டு பக்கம் பார்த்து வா மிருதேஷ், கவிலன், ரெண்டு பக்கம் பார்த்து வாங்க. ஓகே ஓகே. இந்த ரோடு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸ்லோவாக ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணி போகிறது ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாரு பிரிட்ஜு, இப்போ பழைய பிரிட்ஜு. அவர் ஏதோ சொல்கிறாரு, மிருதேஷ் ஏதோ சொல்கிறாரு. வாவ், இங்க பாரு எலிஃபென்ட், இங்க பாரு ரைட்ல. எலிஃபென்ட் தெரியுதா? நிறைய எலிஃபென்ட் தெரியுதா? அது எலிஃபென்ட் ட்ரைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன். நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கு. பத்தியா? இதுக்கு தான் கீன் ஐஸ் வச்சுட்டு வர சொன்னேன். வைல்ட் எலிஃபென்ட், வைல்ட் எலிஃபென்ட். பத்தியா? ஒத்த யானைல நம்ம நிக்க கூடாது. ஓகே, தெரியுதா மிருதேஷ் உனக்கு? லல்லல் பாக்குறான் பாவனும். சரி ஓகே. அங்க போட்டுருக்கு பாத்தியா, வாகனங்களே நிறுத்தக்கூடாது அப்படின்னு. பார்த்து வாங்க ரெண்டு பக்கம். பாத்தியா, டீரை மிஸ் பண்ணிட்டீங்க. டீரை மிஸ் பண்ணி. பட் இங்க வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டியர் ஒரு ஹெர்டா கூட இருக்கும். ஓகே, ஐ ஹேவ் சீன் தட். ஸோ நோ ப்ராப்ளம், we can spot more deers. ஓகே, யானை கூட இருக்கும் நிறைய. இப்போ ஒரு எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணீங்கல்ல, அது மாதிரி நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கும். ஆனா கீன் ஐஸ் நல்லா உன்னிப்பா பார்த்து வந்தா மட்டும் தான் தெரியும். விதேஷங்க வெளியில பாரு. இப்போ டெம்பரேச்சர் வந்து 18 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. அங்க காலைல ஊட்டில இருந்து கிளம்பும் போது 7, 8, 9 ஒரு 4 வந்து எங்க லேக் பக்கத்துல போகும்போது 4 கூட போச்சு. now it's fine. I think நான் விண்டோ ஓபன் பண்ணி விட்டுறலாம், அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். குளிருதுடா ரொம்ப. ஓகே, ரொம்ப குளிருதா? அதான் முன்னாடி சொன்னேனே குளிருதுன்னு. சரி ஓகே, வேணும் போது சொல்லுங்க, திறக்கிறேன். கவின், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லாஸ்ட் டைம் இங்க வந்தது? ஆமா. என்னென்ன பார்த்தோம்டா, ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 years பேக் வந்தோம்ல. ஆமா, 2 years பேக் வந்தோம். கவின் அப்போ சின்ன பாப்பா, குட்டி பேபியா இருக்கும்போது வந்தோம். அப்பவே எலிஃபென்ட்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? உன்னையும் குட்டி பேபியா இருக்கும் வந்து கூட்டி வந்து எலிஃபென்ட் எல்லாம் காமிச்சேன். அதே மாதிரி மிருதேஷ் குட்டி பேபியா இருக்கும்போது அவனையும் வந்து காமிக்கிறேன். எலிஃபென்ட்லாம் பாரு. இப்போ வந்து டைம் 8 o'clock. இன்னும் 4 kilometers இருக்கு தெப்பக்காடை ரீச் பண்றதுக்கு. 10 minutes காமிக்குது. இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா EVல 66% இருக்கு. பார்த்து வாங்க, வெளில பார்த்து வாங்க, யானை வந்தால் மிஸ் பண்ணிடுவோம். எலிஃபென்ட்ஸ் பாருங்க, யானை பாருங்க. இது காருக்குள்ள ஒரு யானை கத்துது. மிருதேஷ், ஐ அம் எலிஃபென்ட். விக்கி பாரு மிருதேஷ், டீர். பாரு 1 2 3 4 டீர் இருக்கா? பாத்தியா? சரி பார்க்கலாம், இன்னும் வரும் போறவள்ள நிறைய டீல்ஸ் வரும். டோன்ட் வரி, நிறைய இருக்கு. ஆட்டு மந்தை மாதிரி இது டீர் மந்தை. ஆமா, அதுவும் ஹெர்ட் ஆஃப் டியர்ஸ். ஆமா, இது
வச்சு வரிசையில் நிக்க மாடா உனக்காக. அடுத்தது யானை. அவன் சொல்லிட்டான்ல கண்டிப்பா அங்க யானை இருக்கும். பாக்குறியா அவன் சொன்னா அங்க யானை இருக்கும். என்னடா நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லம்மா, அதனால அப்பா இங்கே நிறுத்தவும் முடியாது. ஸ்லோ டவுன். வண்டி இங்க எல்லாம் ஸ்டாப் பண்ண கூடாது. வாவ் டியர் மான் இங்க மயில் இருக்கு பாருங்க, முன்னாடியே மயில் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க முன்னாடியே மயில் மயில். ஏய் எவ்வளவு மான் பாருங்க. ஏய் செமையா இருக்கு. அங்க பாரு எவ்வளவு கூட்டம். இங்க பாருங்க இங்கே இருக்கு. இந்த மானுக்கு பாரு கொம்பு இல்ல, அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வேற பிரீடோ. இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? சூப்பர் இருந்துச்சா கவிலன்? ஐ ஹாப்பி. பத்தியா இதான் வந்து நாங்கள் வயல்ல நேச்சர்ல ஓகே அனிமல்ஸை பார்க்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும். காக்கா இல்ல கூடு கட்டுறதுக்கு தும்பு எடுத்துட்டு போகுது. அங்க பாரு ரோட்ல லெஃப்ட்ல பாரு, அங்க ரோட்ல லெஃப்ட். வருது ஓடி வருது. அதெல்லாம் பயத்துல திடீர்னு கிராஸ் பண்ணிடும். ரோட கிராஸ் பண்ணிடும். சூப்பர் பாத்தீங்களா? நிறைய இருக்கும், அதாச்சும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இங்க பாருங்க, இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடு இவங்க இது கூட்டு போறாங்க, சஃபாரி அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. பீகாக் வேஸ் பீகாக் அங்க தூரத்துல பீஹன் நினைக்கிறேன். அது ஏய் லுக் அட் தி ரைட் சைடு. அங்க பாரு, இங்க பாருங்க இந்த ஏரியால யானை இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. தண்ணி இருக்குல்ல, ரைட் சைடுல வந்து ரிவர் மாதிரி இருக்கு பாருங்க. ரைட் சைடுல ரிவர் இருக்கு. ஓ சாரி மேட், ஐம் சாரி. மிதேஷ் அங்க போய் தண்ணில ஓடுது பாரு. அங்க போய் மிதேஷ். இங்க யானை இருக்கும் பாருங்க. ஏய் யானை அங்க ரைட் சைடு யானை அங்க இருக்கு பாரு. அந்த ரிவரோட அடுத்த சைடு. இது வந்து வைல்ட் எலிஃபன்ட் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி யானை இருக்குடா. சூப்பர்ரா. ஆத்துல குளிச்சிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இந்த கேம்ப்ல இருக்க யானைங்க. அதுங்க டெய்லி மார்னிங் வந்து அதுங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க. ஸோ அதுக்காக இங்க கூட்டு வந்து எல்லாம் வாஷிங் நடந்துட்டு இருக்கு. மனுஷங்களும் குளிக்கிறாங்க. ஆமா இருப்பாங்க. அது அதாச்சும் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் எல்லாமே சேர்ந்து தானே இருந்தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் தெப்பக்காடு அப்படின்னு சொல்லி வந்தோம். இது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் உள்ளதான், முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளதான். தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப் எல்லாமே இருக்கு. டிக்கெட்டு இங்கே தான் டிக்கெட். ஆமாம் இதான் வழி கரெக்டு. இப்போ எலிஃபென்ட் வந்து விசிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 9 o'clock. நாங்கள் இப்போ டைம் எங்களுக்கு 8:15 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஆன் டைமுக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு வழியா டைமுக்கு வந்துட்டோம்ல. செம்ம டிரைவ். ஆக்சுவலா இன்னும் நிறுத்தி வந்தா இன்னும் எனக்கு 2 hours எக்ஸ்ட்ரா ஆகும். ஒவ்வொரு இடத்தையும் ஸ்பாட் டைம் நின்று என்ஜாய் பண்ணுவேன் தான். என்ன மெயின் ரீசன்னா இவங்களுக்கு எலிஃபென்ட் ஃபீடிங் வந்து பசங்களுக்கு மார்னிங்ல கூட்டு வந்து காமிக்கணும். ரொம்ப கூட்டமே இருக்காது. நிறைய பேர் எந்திரிச்சு இந்த குளிர்ல வரமாட்டாங்க. நான் வந்து அவங்களை காலைல கூட்டு வர ரீசனே க்ரௌட் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பார்க்கலாம், சூப்பரா பார்க்கலாம். எவ்வளவு பெருசா திறக்குது பாரு. பாரு அங்க பாரு மிருதேஷ். நீங்க வந்து பாருடா. அங்க பாரு சாப்பிடுது பாரு.